ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பில் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய அனைத்து கதைகளும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஜனனி வந்து என்கிட்ட வந்து பேசிட்டா. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் வந்து எனக்கு வந்து அவகிட்ட வந்து வெளிப்படையாக என்னோடய காதலை சொல்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, அவள் வந்து ஊர்லேருந்து வந்த பொண்ணு அப்படிங்கிறதுனால வந்து என்கிட்ட வந்து சகஜமாக பேசுகிறதுக்கு கொஞ்சம் முதல்ல தயங்கினா. அப்புறம் நான் வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசினதை பார்த்துட்டு அவளுக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னை வந்து ஓரளவு பிடிச்சிருந்துச்சு, பிடிக்காம கிடையாது. அவளுக்கு என்னை பிடிச்சிருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வெளிப்படையாக பேசுகிறதுக்காக இருக்கட்டும், எதுவுமே வந்து ஒரு செய்கிறதுக்காக இருக்கட்டுமே வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவகிட்ட வந்து என் காதலை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். படிப்பு முடிஞ்சோடனே சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு பதட்டமாகவே இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு பதட்டம் இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்மளுக்கு முதல்ல ஒரு விஷயத்த வந்து ஒரு காதலை வந்து வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. இருந்தாலும் நான் வந்து அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியே நான் இருந்தேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஒரு பயமாக இருந்தப்போ வந்து எனக்கு என்னோடய ஃப்ரெண்டு வந்து தைரியம் சொன்னா. "நீ வந்து காதலை சொல்கிறதுக்கே இப்படி பயந்தனா, அந்த பொண்ணை வச்சு எப்படி லவ் பண்ணி வீட்டில் பர்மிஷன் வாங்கி கல்யாணம் பண்ணுவ? இல்லைடா, எனக்கு என்ன ஒரு பயம்னா, இப்போ தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இன்னும் 6 மாதம் இருக்குது படிப்பு முடியறதுக்கு. அதுக்கப்புறம் வேலை பார்க்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குல்ல வாழ்க்கையில்." அப்படின்னோடனே எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எதையும் வந்து நம்ம வந்து மறைக்க முடியாது. உனக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது வாழ்க்கையில். எதுவுமே வந்து டக்குன்னு இதாகிடாது. ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து டக்குன்னு எதையும் வந்து இது வேணும், அது வேணும்னு சொல்லி டிசைட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்மளா இது பண்ணிக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எனக்கு புரியுது, புரியாமல் கிடையாது. அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து சரியான ஒரு இது வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நம்மளால் சில விஷயங்களை வந்து ஓவர் கம் பண்ணி கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து நான் எதையும் வெளிப்படையாக சொல்லிக்கல. இந்த நேரத்துக்கு இது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் வந்து உனக்கு என்ன தோணுதோ அதை வந்து பேசுகிறதுக்காக இருக்கட்டும், செய்கிறதுக்காக இருக்கட்டும், ஒரு தைரியங்கிறது வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயங்களை வந்து கொண்டுகிட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து இது பண்ணேன். சரி, விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து புதுசாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஜனனிகிட்ட நான் லவ்வை சொல்லிட்டேன். இது மாதிரி உன்னை நான் விரும்புகிறேன் ஜனனி. நீயும் என்ன விரும்பினா கண்டிப்பாக நான் வேலைக்கு போயிட்டு நம்ம லவ் பண்ணுவோம். வேலைக்கு போயிட்டு நீயும் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும். நானும் வந்து ஏன்னா என்னை நம்பி தான் என் குடும்பமும் இருக்குது. ஏன்னா வந்து அக்கா இருக்காங்க. அக்கா ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுக்கல. எனக்கு அப்புறம் தம்பி இருக்கான். அப்பா வந்து ஒரு ஆட்டோ வந்து 2 ஆட்டோ வச்சு தான் வந்து எங்கள் குடும்பம் போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறப்போ எனக்கு வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸும் இருக்குது. அதேமாதிரி உனக்குமே வந்து நிறைய பொறுப்புகள் இருக்குது உங்கள் வீட்டில். அதனால் நம்ம வந்து ஓரளவு வேலையெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து மேரேஜ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நாங்களே எங்களுக்குள்ள ஒரு சில விஷயங்களை கொண்டுட்டு வந்தோம். முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம். ஆனால் வந்து எனக்கு ஜனனி லவ் பண்ணுறா என்னென்னு தெரியல. முடியாத விஷயங்களெல்லாம் வந்து நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி, இந்த நேரத்தில் இதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து யோசித்து தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சு. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். எதா இருந்தாலும் நம்ம வந்து சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சரி, அதே விஷயத்த நம்ம என்றைக்குமே வந்து ஒரு இது பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு வந்து இது பண்ண மாதிரியான ஒரு விஷயமா இருந்தது.